பத்துமலை மின் படிக்கட்டுகள் அமைப்பது தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் நேற்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு இதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி தனது தரப்பு விளக்கத்தினை முன்வைத்துள்ளார். மின் படிக்கட்டு அமைப்பதில் தமக்கு எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆனாலும் அது முறையாக அரசு அனுமதியுடன் சட்டத்திற்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் முறையாக தேசிய சங்கங்களின் பதிவிலாக்காவான ROS கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு மன்ற குழுவில் வரையறுக்கப்பட்ட விதிமுறை என்று அவர் தெரிவித்தார். மின் படிக்கட்டு அமைப்பதற்கான அனுமதி வழங்குவதில் ஸ்லாங்கூர் அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆலய நிர்வாகம் முறையாக ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கத்தின் கீழ் பதிவு பெற்றிருப்பது மிகவும் அவசியம் என்று பப்பா ராயுடு தெளிவுபடுத்தினார். இதற்கு மத்தியில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா, பப்பா ராயுடு உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்கிறார் என்றும் அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். பத்துமலை திருத்தலம் தனிநபர் சொத்து அல்ல என்று நேற்று விளக்கமளித்து ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியதோடு பப்பா ராயுடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். சட்ட ரீதியான வழக்கை அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த பப்பா ராயுடு தாம் எந்த ஒரு அவதூறும் பரப்பவில்லை என்றும் அதற்காக தாம் மன்னிப்பும் கேட்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். தேவஸ்தானம் சார்பிலான வழக்கை தாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாகவும் அதை தமது வழக்கறிஞர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். தமது வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வார்கள். எனவே அவரும் தேவஸ்தானமும் தொடுக்கும் வழக்கை சந்திக்க தயார் என்று அவர் கூறினார். தமக்கு வந்த முதல் பேப்பர் தனிநபர் பெயரில்தான் வந்ததால் தாம் அதற்கு மறுப்பு தெரிவித்தேனே தவிர அதற்கு முன்னதாக அவர்கள் நிறுவனத்தின் பெயரில் போட்டார்களோ அல்லது யார் பெயரில் போட்டார்களோ தெரியாது. நான் பார்க்கவில்லை. அப்படி பார்த்தால் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். எனக்கு வந்ததை வைத்துதான் நான் சொல்ல முடியுமே தவிர கற்பனையில் சொல்ல முடியாது என்று பப்பா ராயுடு கூறினார். காலம் மாறிவிட்டது. காட்டுமிராண்டி காலத்தில் நாம் இல்லை. முறையான ROS பதிவு இருந்தால் சிக்கல் இல்லை. இதுதான் நடைமுறை என்று பப்பா ராயுடு திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2வது மாதத்துல MMKன்ல அங்க என்ன சொன்னாங்கன்னா நான் திருப்பி மலையில படிக்கிறேன், கவனமா கேளுங்க. MMKன் மனிம்பம் தான் மனோலா. என்ன டாக்குமெண்ட் இல்ல சார், கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இது. MMKன் menimbang dan menolak permohonan pelupusan secara lesen pendudukan sementara di bawah Seksyen 65 Kanun Tanah Negara 1965 kepada Nadaraja Analaki Ratnam, menurut dokumen lesen berkode kita, ke atas tanah rizab Kerajaan Bandar Selayang daerah Gombak seluas 724.1 meter persegi bagi tujuan lain-lain jenis kebunan komersial, bracket escalator. ஒரு காப்பி இருக்கு. அந்த மீட்டிங்ல தோலா பண்ணிட்டாங்க. ஆனால் நான் யாரு, ஒரு இந்திய பிரதிநிதி. இதுல MMKன்ல அந்த டைம்லயே நான் வாய்ஸ் அவுட் பண்ணி இரண்டாவது ஆன்சர் பாருங்க. selanjutnya MMKN dan menimbang dan meluruskan secara dasar permohonan pelupusan tanah secara lesen pendudukan sementara LPS di bawah Seksyen 65 Kanun Tanah Negara 1965 kepada Persatuan Koil Sri Maha Mariamman Devasthanam ke atas tanah rizab kerajaan di Bandar Selayang daerah Gombak seluas 724.10 meter persegi untuk tujuan lain-lain jenis kebunan komersial yaitu escalator. இது இந்த டாக்குமெண்ட்ல போட மாட்டாங்க. ஏன்னா MMKன்ன்றது அவங்க காமிக்கிற மாதிரி எடுத்தவங்க பேசுற விஷயம் இல்ல. எல்லாமே சொல்லி யார் பேசுறாங்களோ வெளியாவது. முதல்ல யார் சொன்னாங்க, இது கேப்புதுசன் மஜ்லிஸ் முஷாரா. அது MBO ஆடிஷனா இருக்கலாம், இல்ல NO ஆடிஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ESCO ஆடிஷனா இருக்கலாம். அது கேப்புதுசன் ஜவுதான் கோசா தப்பும் கேப்புதுசன் மஜ்லிஸ் முஷாரா கஜ நகரி தான் தவிர இண்டிவிஜுவல் இல்ல. ஆனா உங்களுக்கு நீங்க கேட்டனால நான் சொன்னேன், இந்தியன் ரேப்ஸ் எனக்கு இதுல அக்கறை இருக்கு, ஏன்னா இது என்னோட கோயில் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது. இது ஒரு மலேசிய இந்துக்களோட கோயில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதுல யாரு தனிமறை சொத்து இல்லை. இது இந்த கோர்ட் ஆர்டரு இந்த இதெல்லாம் எடுத்து குப்பையில போடுங்க. நம்ம அதெல்லாம் கேட்க விரும்பல. சரிங்களா? இது தனிமன் சொத்து இல்லை, இது மக்களோட சொத்து. அந்த ரீதியில் அந்த நேரத்தில் நான் இதுல இருந்துருச்சு ஃபைட் பண்ணி இந்த பொருள் நான் வாங்கி வச்சிருக்கேன். அவங்களோட வேலை என்னன்னா ஒரு NGO ஃபார்ம் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட் அப்ளிகேஷன் NGO நம்பர் கேட்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு NGO ஒரு 3 வாரத்தில் கொடுத்துருவாங்க. தேவஸ்தானம் whatever நேம்ல ஒரு 3 வாரத்தில் கிடைச்ச அப்ரூவல் எடுத்து போட்டுருந்தா இன்னைக்கு படிக்கட்டு வேலை ஓடி முடிஞ்சிருக்கும்.
ஆனா உங்களுக்கு வந்து செய்தி என்னது, அப்ரூவல் கொடுக்கல. என்னோட கேள்வி வந்து நாங்க அப்ரூவல் கொடுத்துட்டோம், உன்னோட வேலை என்னது? இப்ப நீ ஆர்ஓஎஸ்ல போயிட்டு யார் வேணும் போட்டுக்கோ, 7 பேர் போட்டு ஜாதகம் ஃபார்ம் பண்ணி வந்து அப்ளை பண்ணியிருந்தா நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருப்பேன். தானாக்கு நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருப்பேன். கேஎம்க்கு நான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருப்பேன். பில்டிங் பிளான்க்கு செஞ்சீங்க. நான் 15 வருஷம் கவுன்சிலர், நான் வந்து எனக்கு இந்த வேலை தெரியும், நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.